இந்த வீடியோல லாங் டர்ம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற மித்தை உடைக்க போறேன். இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்க போறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கும் வெல்த் பில்டிங்க்கும் சிறந்த வழி ஒன்று இருக்குன்னா அது லாங் டர்ம் இன்வெஸ்டிங் தான். ஏன்னா இங்கதான் காம்பவுண்டிங்க்கு நம்ம அதிகமான டைம் தரோம். பட் ஸ்டில் இந்த லாங் டர்ம் இன்வெஸ்டிங்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்க போறேன். ஸோ இந்த வீடியோல லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்ணாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. இன்ஸ்டெட் அதை கரெக்டா புரிஞ்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கிளியரா இருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் டிப்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட் ஸ்டாக்காக இருக்கக்கூடிய ஐடிசியை ஒரு எக்ஸாம்பிளா இங்க எடுக்கலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2013ல அரௌண்ட் 209 rupees கிட்ட போயிட்டு இருந்துச்சு. அங்க இருந்து 2022 கொரோனா ஃபால்லாம் முடிஞ்சு வெளில வந்ததுக்கு அப்புறமாவும் ஸ்டில் 200 ரூபாயில மட்டும்தான் இருந்துச்சு. 2013ல இருந்து 2022 அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்ல இருந்து ஒரு வருஷம் கம்மி 9 இயர்ஸ் டைம் லைன் நம்ம கொடுத்துருக்கோம். இது கம்ஃபர்டபுளா லாங் டர்ம் தான் சொல்லணும். ஸோ இங்க 9 இயர்ஸ் ஆகியுமே ஸ்டில் லாங் டேர்ம்ல எந்த ரிட்டர்ன்ஸும் வரதுக்கு கேரண்டி இல்லை அப்படிங்கிறது இது குறிக்குது. ஆனா நடுவுல இது 300 rupeesங்கிற ஒரு மைல் ஸ்டோனை தாண்டி போயிருந்தாலும் 9 இயர்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அது ரொம்பவே கம்மி தான். ஒன்ஸ் பீக் அட்டைன் பண்ணாலும் ஸ்டில் அது லாங் டேர்ம்ல நெகட்டிவா தான் இருந்துச்சு. நீங்க உடனே கேட்கலாம், டிவிடெண்ட்லாம் நீ கணக்கு பண்ணலையேன்னு சொல்லிட்டு. எஸ், ஆப்வியஸ்லி டிவிடெண்ட்லாம் சேர்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்ஃபிளேஷனோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு அதுல இருந்து வந்திருக்கும். ஸோ லாங் டேர்ம்ல இது ப்ராஃபிட்டபிளா இல்லை. 2013ல ஒருத்தர் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாங்கன்னா அவருக்கு இது ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காது. மேபி அவர் 2022ல என்னடா இது 9 வருஷம் ஆகியும் பெருசா ப்ராஃபிட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல அவர் அந்த ஸ்டாக்கை வித்துட்டு போயிருக்கலாம். பட் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2023லயே அந்த ஸ்டாக் 200 rupeesல இருந்து 400 rupees போயிட்டு 100% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. பேசிக்கா 10 வருஷமா கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸை ஒரே வருஷத்துல பீக்கை போய் அட்டைன் பண்ணிச்சு. ஸோ ஈக்விட்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல. நிஃப்டிலேயே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்து பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னாலும் 2008ல பீக் டைம்ல இந்த ஸ்டாக் அரௌண்ட் 339 rupees கிட்ட இருந்துச்சு. அதே 2016ல பாத்தீங்க அப்படின்னா 246 rupeesல இருந்துச்சு. இது எல்லா ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற சார்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்ங்கிறதும் கம்ஃபர்டபிளி லாங் டர்ம் தான். பட் இங்க உங்களுக்கு 0% ஆர் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது இன்னைக்கு கரண்ட் டைம்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் வச்சு இந்த எக்ஸாம்பிள் தரேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பாத்தீங்கன்னா 2016ல அதோட பீக் அட்டைன் பண்ணிச்சு 80 rupees அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2025 இன்னைக்கு வரைக்குமே 60 ரூபாயில தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 80 rupeesல அங்க யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னி வரைக்கும் அவங்க ஒரு ப்ராஃபிட்டபிளான சிச்சுவேஷன்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஆப்வியஸா இது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். அதனாலதான் நடுவில் 91 rupeesங்கிற பீக்கை போய் அடைஞ்சிச்சு. பட் 80 rupeesல வாங்கினவங்களுக்கு 91 rupees போனப்போ கூட ஸ்டில் ஒரு 11 rupees தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா அங்கிருந்து அந்த ஸ்டாக்கு இறங்கிட்டே வந்தது. கோவிட் டைம்ல 25 rupees கிட்ட போச்சு. அந்த இடத்துல ஒருத்தர் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 3 மடங்கு ரிட்டர்ன்ஸை இதை நேரத்துக்கு பார்த்திருப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரியுது, கரெக்டான ஸ்டாக்காவே இருந்தாலும் அதை தப்பான பிரைஸ்ல வாங்கினோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நமக்கு பெயின் தான் வரும். இது ஸ்டாக்குக்கு மட்டுமே இல்லை, பெரிய இண்டெக்ஸுக்கு கூட இந்த நிலைமை தான். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இண்டெக்ஸ் தான் நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல நீங்க .com பபுளோட பீக்ல 2000ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா $4,963 போயிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து அடுத்த 15 வருஷத்துக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே கொடுக்கல. 2015ல பாத்தீங்கன்னா $4,774 தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்கா 15 வருஷம் ஒரு இண்டெக்ஸே எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்காம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது அந்த 15 வருஷத்துக்கும் சேர்த்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதனாலதான் சொல்றாங்க, ஒரு பிசினஸ் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து அது அண்டர் வேல்யூடா இருக்கக்கூடிய நிலைமையில வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு லாங் டர்ம்ல அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும். தப்பான பிரைஸ்ல அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இல்லாம போறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ லாங் டர்முக்கு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில இருக்காதீங்க. ஒரு கம்பெனியை முழுசா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட பிரைஸ் நமக்கு நல்ல வேல்யூல கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. பேசிக்கா கோல்டுங்கிறது ஒரு நல்ல அசட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு கோல்டு கிட்டத்தட்ட 8,000 rupeesல போயிட்டு இருக்கு அப்படின்னா இது நல்ல அசட், அதனால ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்கோன்னு சொன்னா நீங்க வாங்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு அதோட பிரைஸ் 8,000 rupees தான். அந்த மாதிரி நீங்க ஸ்டாக்கையும் அன்னைக்கு டேட்டுக்கு அதோட பிரைஸ் வேல்யூபிளா இருந்தா மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் கருத்தாவே நான் சொல்ல வரேன். சரி, இப்ப இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி இருக்கிறது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. அதுல நம்பர் 1 சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. ஏன்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்பந்தமாகவும் ஸ்டாக் சம்பந்தமாகவும் ஏகப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால உங்களுக்கு லாங் டர்ம் இன்வெஸ்டிங் ஜர்னில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்பதான் அல்காரிதம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கும் புஷ் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, நம்பலாமா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்குள்ள வரலாம். டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான சொல்யூஷனா ஆக்ட் ஆகுது. உங்ககிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
நீங்க ஒரே ஸ்டாக்ல மொத்த பணத்தையும் போட்டு வைக்க மாட்டீங்க. ஸோ உங்களுடைய பணத்தை ஈக்குவலா டைவர்சிஃபைடா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு ஸ்டாக் மோசமா பர்ஃபார்ம் பண்ணாலும் பாக்கி ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஆகாம உங்களுக்கு காப்பாற்றும். நம்பர் 2 சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்ல ஒருவேளை லக்ல ஷார்ட் டேர்ம்லயே 50%, 80%, 100% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஐடிசில இன்வெஸ்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டர் 300 ருபீஸ்ல போனப்போ ஓகே நமக்கு ஷார்ட் டேர்ம்லேயே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சு, இப்போ நம்ம ஒரு 50% ஆஃப் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவருடைய கேபிட்டலை மட்டும் வெளில எடுத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னா லாங் டேர்ம்ல அந்த 9 வருஷம் ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாம இருந்தப்ப கூட அவருக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணி வெளில எடுத்துட்டாரு. அண்ட் அதனால பாக்கி இருக்கிற காசு அங்கேயே இருக்கும்போது இன்னைக்கு அது 400 ருபீஸ் போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் நம்பர் 3, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கை வேல்யூவேஷன் பார்த்து பிரைஸ் டு ஈக்விட்டி என்ன, பிரைஸ் டு புக் என்னங்கிறத பார்த்து பிசினஸ் என்னதான் நல்லா இருந்தாலும் எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் கரெக்டா இருந்தா மட்டும் அந்த ஸ்டாக்குள்ள கை வைங்க. பட் இதை எப்படி எனக்கு பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்க கூட 1-on-1ல ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் என்ன, எப்படி ஒரு ஸ்டாக்கை நான் அணுகிறேன், எப்படி ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அது போக உங்களுடைய ஃபைனான்சஸை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ்லாம் அனுப்புறேன். ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இது கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது ஆக்சுவலா நான் நீங்க ரொம்ப பேசிக்கா தான் சொல்லி தருவீங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலா எல்லாமே கிளியரா டீட்டெயில்டா, ஸோ மார்க்கெட் அனலைசிஸ் எப்படி பண்றது, நம்ம பிஸ்னஸ் மாடல் எப்படி பார்க்கறது, ஸோ எல்லாமே டீட்டெயில்டா சொல்லி கொடுத்தீங்க. அது ரொம்பவே கிளியரா இருந்துச்சு ப்ரோ. அதாவது நம்ம 1-on-1 பேசும்போது என்கிட்ட என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி, ஸோ அது கொஞ்சம் இன்ட்ராக்டிங்கா நல்லா இருந்தது. இந்த கிளாஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-2.5 மணி நேரம் இருப்போம் இல்லைங்களா? ஒரு 2.5 மணி நேரம். அதான் இன்ட்ராக்டிங்கா நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு ப்ரோ கிளாஸ். இதே நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வாங்கின 3 ஸ்டாக்ல 220% ரிட்டர்ன்ஸை நான் ரொம்பவே ஷார்ட் டேர்ம்ல பண்ணியிருந்தேன். பட் நான் லாங் டேர்முக்கு தான் வாங்கியிருந்தாலும் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிச்சு. அது எப்படி பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே மீட் பண்றேன். ஹேவ் எ கிரேட் டே. விக்னேஷ்.